மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கோல்டு எதனால் ஏறுச்சு அப்படின்னா ரேட் கட் பண்ணும் பொழுது யார் யாரெல்லாம் டாலர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரேட் கட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போகும். கரெக்டாக? அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் போது டாலரில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாற்றாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டில் போயிடுவாங்க. ஜெரோம் போல் ரேட் கட் பண்ணுவார்னு எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நீ கட் பண்ண போறியா இல்லைன்னு மிரட்டுற அளவுக்கு போயிட்டாரு. யாரை? ஜெரோம் போல். கார் ஓனர் நான் தான், வண்டியை வேகமாக ஓட்டுவாங்கிறாரு. பண்ண முடியாதுன்ட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் டிரைவரே மாற்றிடுறேன்டான்ட்டு இப்போ கவின் வார்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆளை இறக்க போகிறேங்கிறாரு. அந்த கவின் வார்ஸுங்கிறவர் எப்படின்னா அந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய நபர். ஒருவேளை அவர் பதவிக்கு வந்துட்டா இவர் சொல்கிற மாதிரி ரேட் கட் இன்னும் அதிகமாக திரும்பி கோல்டு மேலே போகுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனாலேயே ரேட் கட் பண்ணி கோல்டு விலை அதிகமாகிடுது. சைனா லாஸ்ட்டு இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 டன்ஸுக்கு மேலே கோல்டை வாங்கியிருக்காங்க. இப்போ 2023 போர் வந்துச்சு, ரஷ்யாவோட வாரில் வந்துச்சு. இப்போ ரஷ்யா மேலே சேங்ஷன் போட்டாங்க தெரியுமா? சேங்ஷன் வந்து அமெரிக்கா போட்டுச்சு. உங்ககிட்ட என்னென்னலாம் டாலர் ரிலேட்டட் எல்லாம் வச்சுருக்கோ அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்போ சைனா என்ன நினைக்குதுன்னா, ஏன் மேலே நீ ஃப்ரீஸ் பண்ணிடுவேங்கிற பயத்தில் அவன்கிட்ட இருக்கிற டாலர் கரன்சி பாண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோல்டை வச்சுக்கிறான். ஏன்னா நாளைக்கு என்னை சேங்ஷன் பண்ணிடக்கூடாது, அதனால் நான் கோல்டு பக்கம் வைக்கணும். அவனும் கோல்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தியாவும் வாங்குது, பிரேசிலும் வாங்குது, எல்லா கண்ட்ரி கோல்டை வாங்குது. இன்னொன்று ரேட் கட் ஆகிட்டே இருக்குது. அப்போ கோல்டு என்ன படிச்சு பிச்சுக்கிட்டு பறக்குது. உலக பொருளாதாரத்தோட விலை தான் நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வரும். இந்திய பொருளாதாரத்தில் வர்றது தான் நம்ம வீட்டு பக்கத்து கடையில் மணி ஜுவல்லர்ஸ் வரையும் வரும். கரெக்டாக? இப்போ நம்ம போய்ட்டு நம்ம ஊரில் போய்ட்டு கோல்டு நாளைக்கு போய் நீங்கள் நானும் 50 பவுன் வாங்குகிறோம், அதனால் விலை ஏறுமா? ஏறாது. இந்த 200 வருஷத்தில் இது வரையும் கொடுக்காத ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது மியூச்சுவல் ஃபண்டோட பெட்ரு, ஷேர் மார்க்கெட்டோட பெட்ரு, பிஎஃபோட பெட்ரு, செல்வ மகள் திட்டத்தோட பெட்ரு, போஸ்ட் ஆஃபீஸோட பெட்ரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கோல்டு ETF வாங்குறாங்க. கோல்டுங்கிறது ஒரு நிலையான கரன்சி, என்றைக்குமே அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இறங்கலாம், திருப்பி ஏறும். ஒருவேளை கெவின் வார்ஷ் வந்து ஒரு ரேட்டுலாம் கட் பண்ணாமல் ரேட்டை கூடுதல் பண்ணார்னா டெஃபினட்டாக ஒரு 30லிருந்து ஒரு 40% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் போய்ட்டு மந்த்லி சீட்டை நான் போடணும்னா 1 கிராமு வாங்க முடியாது. மாதம் போய்ட்டு 16 ரூபா முடியாது. என்கிட்ட வெறும் 300 ரூபா தான் இருக்குது, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. அதனால் ETFன்னு இருக்குது. ETFல நீ போய் வாங்கலாம். மினிமம் அது 200 ரூபா 100 ரூபாவில் இருக்குது. சார் என்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு என் பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்களுக்குலாம் நிறையா வாங்கிட்டேன், என் லாக்கரில் இருக்குது. நான் திரும்பி ஆனால் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் ETF. இன்றைக்கி இருக்கிற விலை மதிப்பில் ஒரு பாமரன் போயிட்டு ஒரு கோல்டை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து சொல்லுவாங்கள்ல, என் பொண்ணுக்கு நான் 50 பவுன் போட்டேன், 60 பவுன் போட்டேன், அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து டிமானிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டாக் வருது இல்லையா சார்? ஸோ அதனால என்ன நடக்கும்? மானிட்டேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகாது. அப்படின்னா ஒரு வீடாக போய்ட்டு ஒரு நகையை கொடுங்க, புல்லட்லாம் வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொடுங்கலாம் கேட்க முடியாது. அப்படி கொண்டு வராங்கன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒன்று பண்ணு, எத்தனை பவுன் கொடுக்குறனோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு லேண்டையும் கொடுத்துரு, எனக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துரு, அது என் பரம்பரைக்கு கொடுத்துரு, என் கோல்டை நான் கொடுத்துறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லா கோல்டையும் வேர்வை சிந்தி நாங்கள் ஃபாரினில் போய்ட்டு சம்பாரிச்சதை நீ நாளைக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணால் விட்டுற முடியுமா? கோல்டாகவே வீட்டில் இருக்குது அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அது எப்படி அது மூலமாக இன்கம் வர வைக்கிறது? ஸோ இப்போ சில்வர் பக்கம் பார்த்துட்டு கோல்டு பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் முகத்தையே திருப்பறக்கு முடிய மாட்டேங்குது. இன்னும் கம்மி ரிட்டர்ன்ஸ் தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கோல்டோட அந்த ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கப்புறம் கோல்டு எப்படி இருக்க போகுது? ஏன்னா கோல்டில் டிமானிட்டைசேஷன்லாம் வரப்போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கோல்டெல்லாம் எடுத்து வித்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் கோல்டை பற்றி பேசுனா முதல்ல உள்ளூர் சங்கதியை பேசுறதுக்கு முன்னாடி உலக பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டா தான் மக்களுக்கு புரியும், பார்க்குறவங்களுக்கு. இந்த கோல்டு எதனால் ஏறுச்சு அப்படின்னா ரேட் கட். எப்பெல்லாம் ரேட் கட்டு நடக்குதோ, என்ன ரேட் கட்னா என்னென்னா, அங்கே அமெரிக்காவில் பொருளாதாரம் வந்து நிலைப்படுத்துறதுக்கு, இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் கட் பண்ணுவாங்க. ரேட் கட் பண்ணும் பொழுது யார் யாரெல்லாம் டாலர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரேட் கட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போகும். கரெக்டாக? இப்போ நான் வந்து அவங்களோட பாண்டை நான் வச்சுருக்கேன், யாரோட அமெரிக்கானோட பாண்டை நான் வச்சுருக்கேன், நான் ஜப்பான் நான் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ரேட்டை கம்மி பண்ணிட்டீங்க, இப்போ நான் பாண்டு வாங்கியிருக்கேன், அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தானே வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும்போது டாலரில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை, பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாற்றா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டில் போயிடுவாங்க. ஒருவேளை ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ரேட்டை வந்து அதை ரெப்போ ரேட், அங்கே ஃபெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அங்கே இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. கோல்டு, அதாவது நீங்கள் டாலர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. அதனால் டாலரில் நிறையா பேர் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கோல்டை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெரோம் போல் 3 தடவை ரேட் கட் பண்ணார்.
ரேட்டு கட் பண்ணிட்டே இருந்தாங்க. 5.5லேருந்து ரேட் கட் பண்ணிட்டே வந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, டாலருக்கு மரியாதை கிடையாது. அப்போ டாலருக்கு மாற்றா எங்கடா இருக்குன்னு போது கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. இது எப்போலேருந்து 2022லேருந்து வாங்கிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஜெரோம் பவுல் இப்போ கடைசியாக இப்போ பேசும்பொழுது ரேட் கட் பண்ணுவார்னு எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நீ கட் பண்ண போறியா இல்லைன்னு மிரட்டுற அளவுக்கு போயிட்டார். யாரை? ஜெரோம் பவுல. நீ கார் ஓனர் நான் தான், வண்டி வேகமாக ஓட்டுவாங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வேகமாக ஓட்டினா நடுவில் கிடுவில் ஏதாவது ஆடு மாடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பிரசிடென்ட்டு, நீ ஓட்டியா வேகமாங்கிறாரு. அவர் என்ன சொல்லி, நான் பண்ண முடியாதுன்ட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் டிரைவரே மாற்றிடுறேன்டான்ட்டு இப்போ கவின் வார்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆளை இறக்க போகிறேங்கிறாரு. அந்த கவின் வார்ஸுங்கிறவர் எப்படின்னா, அந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடிய நபர். ஒருவேளை அவர் பதவிக்கு வந்துட்டா இவர் சொல்கிற மாதிரி ரேட் கட் இன்னும் அதிகமாகும், திரும்பி கோல்டு மேலே போகுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் டாலரோட மதிப்பு குறையும் பொழுது கோல்டோட மதிப்பு அதிகமாகும். அதனாலேயே ரேட் கட் பண்ணி கோல்டு விலை அதிகமாகிடுச்சு. கோல்டு வந்து இட் இஸ் a ரியல் கரன்சி. இப்போ நம்ம நாடு கோல்டு வாங்குது. சைனா லாஸ்ட் இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 டன்ஸுக்கு மேலே கோல்டு வாங்கியிருக்காங்க. எதனாலனா, இப்போ 2023 போர் வந்துச்சு, ரஷ்யாவோட போர்லாம் வாரில் வந்துச்சு. இப்போ ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டாங்க தெரியுமா? சாங்ஷன் வந்து அமெரிக்கா போட்டுச்சு. உங்ககிட்ட என்னென்னலாம் டாலர் ரிலேட்டட் எல்லாம் வச்சிருக்கோ அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்போ சைனா என்ன நினைக்குதுன்னா, ஏன் மேலே நீ ஃப்ரீஸ் பண்ணிடுவேங்கிற பயத்தில் அவன்கிட்ட இருக்கிற டாலர் கரன்சி பாண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோல்டை வச்சுக்கிறான். ஏன்னா நாளைக்கு என்னை சாங்ஷன் பண்ணிடக்கூடாது, என்னை எதுவும் நீ பண்ணிடக்கூடாது, அதனால் நான் கோல்டு பக்கம் வைக்கணும். அவனும் கோல்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தியாவும் வாங்குது, பிரேசிலும் வாங்குது, எல்லா கண்ட்ரி கோல்டை வாங்குது. இன்னொன்று ரேட் கட் ஆகிட்டே இருக்குது. அப்போ கோல்டு என்ன படிச்சு பிச்சுக்கிட்டு பறக்குது. இது வந்து உலக பொருளாதாரத்தை பண்ணும் பொழுது உலக பொருளாதாரத்தோட விலை தான் நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வரும். இந்திய பொருளாதாரத்தில் வர்றது தான் நம்ம வீட்டு பக்கத்து கடையில் மணி ஜுவல்லர்ஸ் வரையும் வரும். கரெக்டாக? இப்போ நம்ம போய்ட்டு நம்ம ஊரில் போய்ட்டு கோல்டு நாளைக்கு போய் நீங்கள் நானும் 50 பவுன் வாங்குகிறோம், அதனால் விலை ஏறுமா? ஏறாது. நம்மெல்லாம் போய் வாங்குறதுனால விலை ஏறாது. உலக பொருளாதாரத்தில் என்ன நடக்குதோ அதனால தான் விலை ஏறும். இப்போ என்னென்னா, கோல்டு லாஸ்ட் இந்த 2 வருஷத்தில், இந்த 200 வருஷத்தில் இதுவரையும் கொடுக்காத ரிட்டர்னை கொடுத்துருச்சு. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பிக்கிறாங்கன்னா, இது மியூச்சுவல் ஃபண்டோட பெட்ரு, ஷேர் மார்க்கெட்டோட பெட்ரு, பிஎஃபோட பெட்ரு, செல்வ மகள் திட்டத்தோட பெட்ரு, போஸ்ட் ஆஃபீஸோட பெட்ரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கோல்டு ETF வாங்குறாங்க. கோல்டையும் மாதம் வாங்குறாங்க. கோல்டுங்கிறது ஒரு நிலையான கரன்சி, என்றைக்குமே அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இறங்கலாம், திருப்பி ஏறும். ஒருவேளை கெவின் வார்ஷ் வந்து அவர் ரேட்டுலாம் கட் பண்ணாமல் ரேட்டை கூடுதல் பண்ணார்னா டெஃபினட்டாக ஒரு 30லிருந்து ஒரு 40% கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நானும் எக்கனாமிக்ஸ்டோன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அந்த சார்ட் படி பார்த்தா, இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்லாம் சொல்லுவோம், அந்த டெக்னிக்கல் அனலைஸ் படி பார்த்தா, ஒருவேளை கவின் வார்ஷ் வந்து இவருக்கு எதிராக வேலை செஞ்சு ஒருவேளை அவர் வந்து ரேட் கட் பண்ணலை அப்படின்னா, டாலர் மேலே மதிப்பு கூடும் பொழுது கோல்டோட மதிப்பு கம்மியாகும். கோல்டோட மதிப்பு கம்மியாகும் பொழுது அதோட விலை கிட்டத்தட்ட 30% இறங்கலாம். அது எப்போ இறங்கும்? அது கவின் வார்ஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவரை நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ பொதுமக்களாக நம்ம என்ன பண்ணலாம்னா, மாதம் மந்த்லி சீட்டு வாங்கலாம், பெண்மணிகள் வாங்கலாம். ஆனால் மந்த்லி சீட்டு இப்போ 16,000 போயிடுச்சு, 15,000 போயிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு மந்த்லி சீட்டை நான் போடணும்னா 1 கிராம் வாங்க முடியாது. மாதம் போய்ட்டு 16 முடியாது. என்கிட்ட வெறும் 300 ரூபா தான் இருக்குது, என்கிட்ட 200 ரூபா தான் இருக்குது. அதனால் ETFன்னு இருக்குது. ETFல நீ போய் வாங்கலாம். மினிமம் அது 200 ரூபா 100 ரூபாயில் இருக்குது. இன்னொன்று கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதுலேயும் வந்து 200-300 ரூபாயிலேருந்து நீங்கள் தொடங்கலாம். அப்போ தொடங்குறது கோல்டில் என்கிட்ட இப்போ ஃபிசிக்கல் கோல்டு நிறையா ஆயிடுச்சுன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சார் என்கிட்ட ஃபிசிக்கல் கோல்டு என் பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்களுக்குலாம் நிறையா வாங்கிட்டேன், என் லாக்கரில் இருக்குது, நான் திரும்பி ஆனால் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பெஸ்ட்டு பிளேஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் ETF. நீங்கள் பாட்டு வாங்கலாம். அதில் GST கிடையாது, செய்கூலி சேதாரம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் வாங்குறீங்க, உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். விற்கும்போது விற்றுட்டு யூ கேன் பை ஃபார் த கோல்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டேக்ஸாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும், இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். டேக்ஸ்லாம் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. யூனிட் இன்வெஸ்ட் ஃபஸ்ட்டு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். முதல்ல பணத்தை பார்க்கணும். அதனால் யூனிட் இன்வெஸ்ட். அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் தொடங்கலாம், என்றைக்குமே பண்ணலாம். அதனால் மக்கள் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விலை மதிப்பில் ஒரு பாமரன் போயிட்டு ஒரு கோல்டை வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து சொல்லுவாங்கல்ல, என் பொண்ணுக்கு நான் 50 பவுன் போட்டேன், 60 பவுன் போட்டேன், அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என் பொண்ணுக்கு நான் வந்து 2 பவுன் போட்டாங்கன்னு சொன்னாலே பெரிய விஷயம், ரைட்டா? அந்த 2 பவுனை வந்து ஒரு ஆட்டோமேன் வந்து சேவ் பண்ணோம்னா, அவர் இன்றைக்கே போய்ட்டு கோல்டு சீட்டை போடலாம், மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், ETFல போடலாம். இது ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து டிமானிட்டைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டாக் வருது இல்லையா சார்? ஸோ அதனால என்ன நடக்கும்? அதாவது வந்து நிலேஷ் ஷா அப்படிங்கிறது வந்து கோடாக் மியூச்சுவல் ஃபண்டோட அவர் முக்கிய பொறுப்பானவர். அவர் வந்து இந்திய அதாவது பிரதமர் குழுவில், அவருக்கு அனுப்பிச்சிருக்க குழுவில் அவரும் இருக்கிறார்.
அந்த நிலேஷாங்கிறவர் என்ன கொடுத்துருக்காருன்னா இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுகிட்ட நம்மள்கிட்ட உங்கள்கிட்ட என்கிட்ட உங்கள் மனைவி என்னோட ஒய்ஃபு பக்கத்து வீட்டு அக்கா தங்கச்சி எல்லாரோட லாக்கரில் 34,000 டன்னு கோல்டு இருக்குது. அது அமெரிக்காவோட ஜாஸ்தி, ரஷ்யாவோட ஜாஸ்தி, சைனாவோட ஜாஸ்தி. இந்த 3 கண்ட்ரியை சேர்த்தா கூட நம்மளுக்கு வராது. அப்போ அவ்வளோ இது நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுக்கிட்ட இருக்குது. அந்த நகை எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி நம்மளோட லாக்கரில் தூங்கிட்டு இருக்கு. அது வெளியில் வந்ததுன்னா இந்தியன் பூஸ்ட் ஆகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா கொடுங்கன்னு சொல்லலை, இப்படி வந்தால் கண்டிப்பாக இந்தியன் எக்கனாமி பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை முதல்ல இப்போ கட்டுரை வந்துருச்சு, ஆர்டிக்கல். என்றைக்குமே ஒரு விஷயம் புகையும் போது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலில் தான் ஆரம்பிக்கும், அப்புறம் பேச்சுவார்த்தை போகும், அப்புறம் பில்லாக போடுவாங்க, பார்லிமெண்ட்டத்தில் சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் நிறைவேற்றப்படும். இது நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். இப்போ ஆர்டிக்கல் ஆரம்பிச்சாச்சு. ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த 200 வருஷத்தில் இல்லாத அளவு கோல்டு ஏறி இருக்கு. அதிகமாக வச்சிருக்கிறவங்க பார்ஷியலாக கொஞ்சம் கோல்டை புக் பண்ணிட்டு காணல் நீராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 2000க்கு நான் வாங்கினேன் சார், இன்னைக்கு 15,000 இருக்குன்னு பெருமை பேசலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் பணமாக இருக்கா? பார்ஷியலாக கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு தேவையான கோல்டை மட்டும் வச்சுக்கலாம். இன்னொன்று, மானிட்டேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகாது. அப்படின்னா ஒரு வீடாக போய்ட்டு ஒரு நகையை கொடுங்க, புல்லட்லாம் வச்சுட்டு துப்பாக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொடுங்கலாம் கேட்க முடியாது. அப்படி கொண்டு வராங்கன்னா நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒன்று பண்ணு, எனக்கு அரசு வேலை கொடுத்துரு, நான் 1000 கிராம் எடுத்து வைக்கிறேன், எனக்கு அரசு வேலை கொடுத்துரு. எனக்கு இல்லை, என்னோட பரம்பரைக்கு ஒரு அரசு வேலை. நான் கொடுக்குற 1000 கிராம் இருக்குல்ல, 1000 பவுன் கொடுக்குறேன்ல, எத்தனை பவுன் கொடுக்குறனோ அதுக்கு ஈக்குவலாக எனக்கு லேண்டையும் கொடுத்துரு. அரசு லேண்ட் ஏதாவது இருக்கும்ல, எனக்கு லேண்டையும் கொடுத்துரு. லேண்டு கொடுத்துரு, எனக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துரு, அது என் பரம்பரைக்கு கொடுத்துரு, என் கோல்டை நான் கொடுத்துறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லா கோல்டையும் வேர்வை சிந்தி நாங்கள் ஃபாரினில் போய்ட்டு சம்பாரிச்சதை நீ நாளைக்கு வந்து மானிட்டேஷன் பண்ணால் விட்டுற முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம அரசாங்கத்திட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பொதுமக்களாக எனக்கு அரசு வேலை கொடு, உறுதியான அரசு வேலை என்னோட பரம்பரைக்கே கொடுத்துரு, எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு அப்புறம் எடுத்து அப்படியே கொடுத்துரு. அடுத்து நான் கொடுத்த கோல்டுக்கு அளவுக்கு எனக்கு லேண்டு கொடுத்துரு, நான் கொடுக்கறதுக்கு தயார், என்னோட கோல்டு கொடுக்கறதுக்கு நான் தயார். எனக்கு ஆனால் இதை 2 மட்டும் செஞ்சு சொல்லுங்கள், செய்வாங்களா? ஸோ அப்போ இப்போதைக்கு அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா? இல்லை, சாத்தியம் இல்லையே, சாத்தியம் இல்லை. இப்போ மானிட்டேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் கோல்டை பதுக்க ஆரம்பிச்சிருவீங்க, மண்ணுக்குள்ளே பதுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக இல்லையா? இல்லைன்றோம், பதுக்க ஆரம்பிச்சிடும். இல்லைன்றோம்ல, எங்கே போய் நீங்கள் போய் எப்படி இப்போ தேடுவீங்க? என்கிட்ட இல்லைன்றவன் இந்த என்கிட்ட இல்லையே. அப்போ இப்போ ஒரு நாளாக எங்கள் பாட்டி கொடுத்தது, பரம்பரை கொடுத்த சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது? பரம்பரை ஆன்டிக் ஜுவல்லர்னு சொல்லுவோம்ல, பழைய காலத்து ஜுவல்லரி, அதெல்லாம் என்ன ஆகும்? பதுக்கிடுவாங்க எல்லாரும். பதிக்கும் போது என்ன ஆகிடும், எல்லாம் மண்ணுக்குள்ளே போய்ட்டு அங்கங்கே கிடக்கும், அப்படியே கிடக்கும், யார்கிட்டையும் கவர்மெண்ட்டை சொல்ல மாட்டாங்க. அப்போது இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியமே கிடையாது. சாத்தியம் மானிட்டேஷன் பண்ணுறது, அந்த கோல்டு எடுக்குது. ஆனால் ஒன்று, நம்மளோட கோல்டு நாட்டுக்கும் உதவாமல் எனக்கும் உதவாமல் லாக்கரில் இருக்குது, அதான் உண்மை. என் எக்கனாமிக் ஒர்க் ஆகுதா? இல்லையே. இப்போ ஒருவேளை நான் கோல்டு வாங்குறதுக்கு போல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் படிச்சாங்க, அதில் ஃபிஸ்கல் டெபிசிட் 4.3% இருக்குன்ட்டாங்க. இவ்வளோ கடன் இருக்கு, அந்த கடன் உங்களுக்கு இருக்கு. இப்போ என்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கு போல நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து 10 லட்சம் கொடுக்குறேன். 10 லட்சத்துக்கு அவங்க 7% வட்டி எனக்கு தராங்க, ரைட்டா? அந்த 10 லட்சத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? பொருளாதாரத்தை வளர்ப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்ப்பாங்க, நாட்டோட எக்கனாமி வளரும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, என்னோட கேபிட்டல் ப்ரொடக்டடு. இப்போ எனக்கும் நல்லது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வருது, நாடும் வளருது. இப்போ நான் கோல்டை வச்சு நான் உள்ளே வச்சுட்டேன், யாருக்கு நல்லது? நகைக்கடைக்காரனுக்கு நல்லது, நகைக்கடைக்காரனுக்கு நல்லது. அப்போ என்னன்னா, நகையை வாங்கி 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 நம்ம பதுக்கி 34,000 டன் நம்ம லாக்கரில் இருக்குது, யாருக்குமே யூஸ் இல்லை. இது எப்போ யூஸ் வரும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அடகு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபைனலாக என்ன கடைசி என்ன சொன்னேன் சார், கோல்டு இட்ஸ் இன்சூரன்ஸ் சார். உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 20% இருந்துச்சுன்னா தட் இஸ் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க, அதுதான் சார் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்னா, அது நம்ம செத்து போனதுக்கப்புறம் தான் நம்ம பணம் குடும்பத்துக்கு வரும். அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு வழி நடைமுறை. கோல்டு என்னோட 100%ல் 20% நான் போர்ட்ஃபோலியோவில் எனக்கு நான் வந்து இன்சூரன்ஸாக வச்சுக்கிறேன். என் இன்சூரன்ஸு எவ்வளோ இருக்கணும்னா 20 தான் இருக்கணும். நான் 80, 100ன்னு கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, என் எக்கனாமிக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை. அதனால் கோல்டு உங்களோட பார்ஷியலாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பொற்காலம் திருப்பி வராது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி பொற்காலம் இப்போ 1980ல் வந்துச்சா? இல்லை. திருப்பி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ பாருங்க, கோல்டை பற்றி மட்டும் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். சேனலில் எந்த சேனல் யூடியூப்ல வேணா பாருங்க, கோல்டை பற்றி பேசுவோம் சார். அரசியல் நியூஸ் எல்லாம் இப்போ கோல்டை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, தினமும் அப்டேட் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டை பற்றி. ஏன்னா ஒன்று தெரியுமா, அதிகப்படியான மக்கள் ஒரு பொருளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட் இஸ் இன்ஃப்ளேட்டட்னு அர்த்தம். வீக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சா, டீ கடையில் பேசுகிறாங்க, ஏர்போர்ட்டில் பேசுகிறாங்க, நியூஸில் பேசுகிறாங்க, எல்லாரும் கோல்டை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த 200 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இது ஒரு பொற்காலம்.
இதை தயவு செஞ்சு பயன்படுத்திட்டு யாராவது நான் 1000க்கு வாங்கினேன் 2000க்கு வாங்கினேன், நான் தயவு செஞ்சு உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அதை இன்ட்ரெஸ்ட்டாக பாண்டில் போடுங்க, கார்ப்பரேட் பாண்டு போடுங்க. இந்தியா பாண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் பாண்டை வாங்குங்க. அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் வாழ்கிற வழியை பாருங்கள். எக்கனாமிக்கும் யூஸு, உங்களுக்கும் யூஸு, இன்சூரன்ஸாகவும் இருக்கும். ஓகே, அதுதான் கேட்க வந்தேன் சார். இப்போ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆசைக்காக நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சோம், இல்லை ஒரு சேவிங்காக ஃபியூச்சருக்காக வாங்கிட்டே இருக்கோம். கோல்டாகவே வீட்டில் இருக்குது அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அது எப்படி அது மூலமாக இன்கம் வர வைக்கிறது? சார் இப்போ நான் வந்து அளவுக்கு அதிகமான கோல்டு என்கிட்ட இருக்குது. எனக்கு இப்போ 2 பொண்ணுங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுங்களுக்கு நம்ம வந்து என்றைக்குமே ஒரு பொண்ணையும் நம்ம பெண்ணையும் நான் வந்து பெருசாக பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில். இன்னும் நமக்கு சொல்லப்பட்டது அதுதான். ஒரு பெண் குழந்தைக்கு நான் ஒரு 50 பவுன் வச்சுருக்கிறேன், 2வது பிள்ளைக்கு ஒரு 50 பவுன் வச்சுருக்கேன், 2 பிள்ளைங்களும் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் பார்க்குறேன், கோயம்புத்தூரில் கூட முந்தானது கூட ஒருத்தர் பேசியிருந்தார், சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, சார் என் பிள்ளைங்களுக்கு 100 பவுன் சேர்த்துட்டேன், 100 பவுன் கொடுத்துட்றேன் சார், எனக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் பாண்டில் போட்டிங்கன்னா வரும், மாதம் 40,000 ரூபா. இல்லை சார் என்கிட்ட காசு இல்லையா? அதான் 100 பவுன் இருக்குல்ல, ஏன் பிள்ளைங்களுக்கு 100 பவுன் கொடுக்குறீங்க? பிள்ளைங்களுக்கு 50 பவுன் கொடுங்க, மீதியை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் சார். உன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிச்சை எடுக்க நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க. அதாவது தான் கோல்டு அப்படியே எடுத்து திரும்பி பரம்பரைகிட்ட கொடுக்கறதே நம்மளோட பொழப்பா போச்சு. கல்வியை குழந்தைய கொடுக்குறோம், நகையை கொடுக்குறோம், வீட்டை கொடுக்குறோம். பேரண்ட்ஸு கடைசியில் எங்கே போய் உட்காந்துருக்கானாக்க முதியோர் இல்லத்தில் போய் உட்காந்துருக்கான். இதனால் என்னென்னா அளவுக்கு அதிகமான கோல்டை குடும்பத்துக்கு கொடுத்தது போக தயவு செஞ்சு இன்றைக்கி இருக்கிற ஹை ப்ரைஸில் தயவு செஞ்சு நகைக்கடையில் போய் வித்துறாதீங்க. நகைக்கடைக்கு போனீங்கன்னா 8% லாஸ் வரும். மின்ட்டுக்கு போங்க, ஆசாரிங்கள்கிட்ட போங்க, அன்றைக்கி ரேட்டுக்கு அவங்களே வாங்கிப்பாங்க. ஆனால் பில்லோடு நீங்கள் வாங்கிடுங்க, ஒயிட்டில் வாங்கிக்கோங்க, ஒயிட்டில் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டாந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் 8.5% வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு மாதம் உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடும். அது உங்களோட ஓய்வூதியம். இன்னொன்று கார்ப்பரேட் பாண்டு போயிடுங்க. இந்தியா பாண்ட்ஸில் போய்ட்டு வெப்சைட்டில் போய் KYC பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 11% வரும். அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை சார் எனக்கு அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்க நேராக போயிடுங்க, மியூச்சுவல் ஃபண்டில் SWP போயிடுங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான், அதில் போய் போடுங்க. அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போது கோல்டை அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, போஸ்ட் ஆஃபீஸ், இந்த 3 இருக்குது. இதில் போட்டோம்னா தூங்கிக்கிட்டு இருக்க நகை நாட்டுக்கும் உபயோகமாயி எனக்கும் உபயோகமாயி எனக்கு ஒரு இன்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுனால ஓகே பண்ணலாம். ஸோ அப்படியே வச்சிருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லையே. கடைசியில் என்ன திருப்பி நம்ம என்ன பேசுவோம், அர்ஜென்ட்டுன்னு வந்தா 4 காணி நகை வீட்டில் இருக்கணும் தம்பி. சரி இருக்கணும், எத்தனை வருஷத்துக்கு வச்சிருப்ப? அடகு வைக்கிறதுக்குலாம் ஒரு பொருளா? நீ அடகு வைக்கிறதுக்கு வச்சிருக்கிறது எமர்ஜென்சி. முதல்ல உன் வீட்டில் எமர்ஜென்சி ஃபண்டை வை. நீ முதல்ல உன் அக்கௌண்ட்டில் எமர்ஜென்சி ஃபண்டை வை. எதுக்கு போய் நகையை போயிட்டு அடகு வைக்கணும்? அந்த கீழ் நிலையோட மனநிலை தான். ஒரு முதலீட்டில் கடைசி மனநிலை என்ன தெரியுமா? அடகு வச்சு நான் பண்ணிக்கிறேன், அடகு வச்சு நான் பண்ண வேண்டாம். யூ நீட் டு பி ரிச். நீங்கள் திங்க் பண்ணுறது புவர் திங்கிங். ரிச்சாக திங்க் பண்ணுங்கள். நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நான் ஐம் வெரி ஹாப்பி, நான் யாரையும் நீ நம்பி இல்லை, நான் வந்து சொந்த முடிவில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு அடகு வைக்கிறேன், நான் கடைசி காலத்தில் போய்க்கிறேன். இன்னொன்று சொல்லுவாங்க, கோல்டு தான் சார் போர் வந்துச்சுன்னா நாளைக்கு யூஸ் ஆகும். சரி போர் வருது, இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் எந்த இடம்? சென்னை ரகேஜ் டவர். சரி, இதுக்குள்ளே இப்போ ஒரு 4-5 டேங்கர் போகுது, போர் வண்டி. நீங்கள் உங்களே பாதுகாப்பீங்களா, உங்கள் கோல்டை பாதுகாப்பீங்களா? எந்திரிச்சு ஓடிட மாட்டேன். எந்திரிச்சு ஓடுவீங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல்லரி கடைக்கு போனால் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் ஓடிடுவான். அவன் போர் வந்தால் நகை போய் காப்பாற்றும், அந்த நகை தான் உன்னை காப்பாற்றுங்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. அதனால் தயவு செஞ்ச கரன்சியை மாற்றி அசட்டாக மாற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பண்ணிக்கிறது மிக மிக உத்தமம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.